Taste the Daily. காசிநாத பாரதி சார், தேர்தல் வேலைகளை மும்முரமாக செஞ்சிட்ருக்கிறீங்க. தேர்தல் வேட்பாளர்களை நேர்காணல் முடிச்சிட்டிங்க. ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டி உங்கள் பலம் என்ன அப்படின்னு காமிச்சிருக்கிறீங்க. ஸோ இது நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பல குற்றச்சாட்டுகள் திமுக மேலே அடுக்கடுக்காக வச்சுருக்கிறீங்க. ஸோ அதில் பல பொய்களை சொல்லி திமுக ஏமாத்துது மக்களை அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்ன பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க? அவர்களுடைய கவிஞர், அவர்களுடைய ஆஸ்தான கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், பட்டு வேட்டிக்கு கனவு கண்டு கொண்டிருந்த போது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டதுன்னு அவர் சொல்லுவார். இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைமை அதைவிட சீர்குலைவாக ஆகியிருக்கிறது. சென்ற வாரம் வரை இந்த கட்சியை நம்பி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி அவர் வருவாரா இவர் வருவாரா, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை காட்சி ஊடகங்களையும் சபரீசனுடைய பெண் டீம் வளைத்து இந்த தமிழக அரசில் இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவதை விட்டுவிட்டு தங்களுடைய அந்த ஊடக அறம் என்பதை கூட மறந்துவிட்டு எடப்பாடியார் இட்லி சாப்பிட்டாரா சட்னி சாப்பிட்டாரா என்று வாதங்களை நடத்தி கொண்டிருந்த தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் இன்றைக்கு திக்கி திணறி கொண்டிருக்கின்றன. திமுகவினுடைய நிலைமையிலேயே தான் அவங்களும் இருக்கிறாங்க, ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள். ஏன்னா எங்கேயுமே ஊடக அறம்ங்கிறது அந்த ஆட்சியில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்துவது. அதனால தான் 4th பில்லர்னு சொல்லுவாங்க. நீதிமன்றம் 3rd பில்லர்னா அதை அடுத்த பில்லராக வரக்கூடியவங்க அவங்க. ஆனால் அதை மறந்துவிட்டு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அத்தனையையும் சுக்குநூறாக இன்றைக்கு எடப்பாடியார் ஏற்கனவே 190 தொகுதிகளிலே ஏறக்குறைய கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து பிரச்சார களத்திலே தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற அடிப்படையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்திலே குதிரை பாய்ச்சலில் கொண்டு செலுத்துவாரோ அதைவிட மேலாக செலுத்தி கொண்டிருந்த அவருக்கு இப்போது கூட்டணியிலே இன்னும் சில கட்சிகள் வரப்போகின்றன என்று சொல்லுகின்றார்கள். இந்த வேளையிலே நான் திரும்பவும் சொல்ல விரும்புவது, நட்டு அந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவார், ஒருவரை ஏமாற்றணுன்னா அவங்களுடைய ஆசையை தூண்டணும்னு. 505 பொய்யான வாக்குறுதிகளை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களின் மீது, குறிப்பாக அரசு ஊழியர்கள் மீது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்ட ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இன்றைக்கு எப்படி அதை கையாள்வது? சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஆசிரியர்கள் இன்றைக்கு 30வது நாளாக பொங்கல் பண்டிகைக்கு கூட தங்களுடைய வீட்டிற்கு அவர்கள் செல்லாமல் குழந்தை குட்டிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 17வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் 16,000 பேர் அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள். சத்துணவு ஆசிரியர்கள் நேற்றைக்கு முதல் நாளிலிருந்து, தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் சற்றே ஓய்வெடுக்கின்ற அளவிற்கு வி.கே. சேகர்பாபு அவர்கள் பேசி சற்றே அதுவும் கூட நிரந்தரம் கிடையாது. இப்படி இன்றைக்கு தமிழகத்தில் செவிலியர்கள் போராட்டம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்ட ஆசிரியர்களுடைய போராட்டம், அதை டேப்னு சொல்லி ஓட்ட விழுந்த ஒரு டேப்பை கொடுத்து ஜிஓ 7ல் போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணின தொகை வராதுங்கிற அடிப்படையில் 30 ஆண்டுகள் வேலை பார்ப்பவர் 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பார். அவருடைய சம்பளத்திலேருந்து 10%. அவருக்கு கூட சீலிங் வச்சு 25 லட்சம் தான் கொடுப்போம், பாக்கி 25 லட்சத்தை நாங்கள் ஆட்டையை போட்டுக்கிடுவோன்னு மொத்தமாக ஜாக்டோ ஜியோவே இன்னைக்கு திக்கி போய் இருக்கின்றாங்க. போராட்ட விழா நடத்த முடியாம அவங்க ஏத்துக்கிட்டாங்களே தவிர இனிப்பு எந்த இனிப்பை வாங்கி கொண்டு இந்த இனிப்பை ஊட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்வீட் பாக்ஸுங்கிறதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இதை ஏன்னா நான் பழைய ஓய்வூதிய திட்ட வழக்குகளை அதிகமாக நடத்துகிறவன், அவங்களுடைய எப்பயுமே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க 10% கொடுப்பாங்க, ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கிட்டு வருவாங்க. கடைசியில் அவங்க ரிட்டையர்ட் ஆகிற போது கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஏறக்குறைய 50 லட்சம் இவங்க கட்டியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் 50 லட்சம் கொடுத்து 1 கோடி ரூபா கொடுக்கும். இவங்க இவங்க கட்டின தொகைக்கு சீலிங் வைக்கிறாங்க, 25 லட்சம் தான் கொடுப்போன்னு. இன்றைக்கு இந்த இவங்க கொண்டு வந்த டேப்ல கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை பற்றி there is no word. இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மொத்தமாக ஏமாற்றிவிட்டு தமிழகத்தில் 8 கோடி மக்களும் மிக சுபிட்சமாக மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக வெல்லும் பெண்கள்ங்கிற மாநாட்டில் ஒரு 8 பேரை மட்டும் செலக்டிவாக கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு, நான் என்ன கேட்குறேன், இந்த தமிழ் சமூகத்தில் 8.5 கோடி மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க ஏன் பிக் அண்ட் சூஸா 8 பேரை அழைச்சிட்டு நாங்க நல்லா இருக்கிறோம்னு காட்டணும்? அதுதான் நான் கேட்கிறேன். 8.5 கோடி பேரும் நல்லா இருந்தா நீங்க 8 பேரை அழைச்சிட்டு நாங்க நல்லா இருக்கிறோம்னு காட்டணும். மக்களே புரிஞ்சுக்க போறாங்கல்ல. நீங்க 12 லட்சம் கோடி முதலீடை ஈர்த்து நீங்க 1336 புரிந்துணர்வு ஒப்பங்களை நல்லா செஞ்சிருந்தா ஏறக்குறைய 38 லட்சம் பேருக்கு தமிழகத்தில் வேலை கிடைச்சிருக்கணும். வேலை கிடைச்சிருந்தா நீங்க ஏங்க அறிக்கை விடணும்? உங்க ஊர்ல யாருக்கும் கிடைச்சிருக்கா, எங்க ஊர்ல யாருக்கும் கிடைச்சிருக்கா? 38 லட்சம் இளைஞர்கள்னு போட்டிங்கன்னா, இண்டு 4 போட்டிங்கனால 1.5 கோடி பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஏங்க ஓட்டு கேட்டு வெளில போகணும்? இங்கே தமிழகம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு போதைப் பொருட்களுடைய காடாக மாறி இருக்கிறது. போதைப் பொருட்களுடைய உச்சத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல்
இந்த வடமாநில மாணவரை திருத்தணியில் வெட்டினதாக இருக்கட்டும், செப்டோ உணவு வழங்க போனவரை வந்து ரீல்ஸ் எடுப்பதற்காக வெட்டியதாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், பட்டீஸ்வரத்தில் வந்து 10வது படிக்கிற இதெல்லாம் வந்து நான் பொதுமைப்படுத்தியதுலேருந்து தப்பிக்க முடியாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நீதிமன்ற வளாகத்திலே நடத்தப்படுகின்றதா இருக்கட்டும், 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 11ஆம் வகுப்பு மாணவரை வெட்டி கொன்றதாக இருக்கட்டும், பட்டீஸ்வரத்தில் கும்பகோணத்தில் எப்படி சின்னத்துறைங்கிற மாணவர் பள்ளி மாணவர்களுக்கு கூட முதலமைச்சரே சொல்றாரு 1 லட்சம் போதை சாக்லேட்டுகள் கிடைச்சிருக்கின்றன திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கைப்பற்றி இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஜீரோ கஞ்சா உற்பத்தி இல்லைன்னு சொல்றாரு. அன்னைக்கு மாலையே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால கஞ்சா வளர்ந்துருப்பதை, அதை விட மெரினா கடற்கரையில் ஒருத்தர் கஞ்சாவை உலர்த்திட்டு படுத்து தூங்குறத போட்டிருந்தாங்க. இதில் வந்து செய்தித்தாளில் பார்த்தேன். அதனால வந்து இந்த தமிழ்நாடு இவங்க சொன்னாங்க வந்து ஒரு பெரிய சென்ற வாரத்தில் கூட அவர் கேட்டிருந்தார் கனவு என்னன்னு சொல்லி. நான் தான் முதலாக சொன்னேன், இந்த தமிழக அரசு எப்போது கலையும், எப்போது எடப்பாடியார் ஆட்சி அமையுங்கிறது தான் தமிழக மக்களுடைய கனவுன்னு. இவங்க முதல்ல தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் அவங்கள வந்து ஆட்சி கட்டில் ஏற்றுற முக்கியமான பேக் போனே வந்து இந்த அரசு ஊழியர்கள் தான். அவங்களே இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சென்ற வாரம் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த 2024 எப்படி பாராளுமன்றத்தில் கூட்டணி அமையலையோ அதே போல் கூட்டணி அமையாமல் போயிடும், நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலான்னு ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். நம்மள்ட்ட இருக்கிற கூட்டணி எல்லாம் கொடுக்கல் வாங்கலுக்காக வாய் மூடி மௌனமாக வெங்கவேல் பிரச்சனையிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கும் 2021 இதே கூட்டணி தான் இருந்தீங்க. அப்போ கிடைக்காத வெற்றி இப்போ கூட்டணி அமைச்சோன்னே எப்படி கிடைச்சிரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அந்த 2021 இதே கூட்டணி தான் இருந்துச்சு. எங்கள் தலைமையில் அன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இறப்பு அன்னைக்கு அப்போதான் எமர்ஜ் ஆகிட்டு இருந்தார் எடப்பாடியார். அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. 505 பொய்யான வாக்குறுதிகளை சொன்னீங்க. அந்த வாக்குறுதிகளுடைய நிலவரத்தை தான் இப்போ நான் கலவரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு எடப்பாடியார் 190 தொகுதியில் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் 90% முடித்து விட்டார். இன்றைக்கு கூட்டணிக்கு வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலை போல பாஜக தனிச்சு நிற்கும், டிடிவி தனியா நிற்பாரு. டிடிவி நீங்க 2021 தேர்தலே எடுத்துக்கிடுங்க, 29 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பை டிடிவி அவர்கள் பாதித்தார். இன்றைக்கு அவர் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறார். அப்ப நீங்க பிளஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்கட்சியா 2021 யார் வந்திருப்பான்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கும், யாரும் மறுக்க முடியாது. பாராளுமன்ற தேர்தலே வச்சுக்கிட்டீங்கனால நீங்க வந்து 18% வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கியிருக்கு, நாங்க 21.5% வாக்குகளை வாங்கியிருக்கோம், சேர்த்தீங்கன்னா 41. இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதான உச்சபட்ச வெறுப்புல தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் உட்பட அத்தனை பேரும் இந்த கஞ்சாவாலும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் தங்கம் வெளி நிலவரம் போல கொலை நிலவரம் தினந்தோறும் வெளியாகி கொண்டிருக்கிறது. 5000 கொலைகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது. 6999 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று அவர்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனே சொல்றாரு. அப்ப இந்த மக்களுடைய கூட்டணிங்கிறது எங்கள்கிட்ட 20% இருக்கு. ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் ஏறக்குறைய எடப்பாடியார் சொன்ன 210 தொகுதிகளையும் தாண்டி வெற்றி பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திருக்காசிநாத பாரதி, உங்க கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஒரு கூட்டணி பலம் மட்டும் மக்கள் கிட்ட ஓட்டை வாங்கி கொடுத்துருமா? திமுகவோட ஆட்சியை எப்படி எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? அவ்வளவு திமுகவினுடைய எதிர்ப்பலை, திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி, திமுக மீது தமிழகத்து மக்கள் வைத்திருக்கின்ற உச்சபட்ச வெறுப்பு அலை இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால வந்து இவங்க கூட்டணியில் இவர்கள் அங்க வைத்த போது பாஜக நல்ல கட்சியாக தெரிந்தது. தற்போது பாஜகங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், 6க்கும் மேற்பட்ட நபர்களை இந்தியாவினுடைய ஆளுநராக ஆக்கி காட்டியதிலிருந்து, ஒரே ஆண்டிலேயே 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு தாரை வார்த்து கொடுத்ததிலிருந்து, தமிழர்களுடைய நலனில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இங்கே வந்து ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கியதிலிருந்து, முந்திரா திட்டங்களின் மூலமாக 6 கோடிக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேருக்கு மேலே கடன் வழங்கியதிலிருந்து தமிழக மக்களின் நலனுக்கு அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்க காரணமாக அமைந்த காங்கிரஸ் போர் இயக்கத்தை பக்கத்திலே வைத்துக்கொண்டு, ஒரு சொட்டு தண்ணீரை கூட தமிழகத்துக்கு தரமாட்டேன் என்று சொல்கின்ற கர்நாடகாவை இந்தியா கூட்டணியில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு தமிழர்களை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும், இந்த காவிரி பிரச்சனைக்கு காரணமானது யாரு? அவங்க தான். அவர்களை எல்லாம் ஜனநாயக கூட்டணியும் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் அதை அடுக்கி பல கேள்விகளை அடுக்கி முதலமைச்சரும் ஒரு ட்வீட் போடுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் அப்படின்னு பெருசா பட்டியலிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்க மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. துரோகங்களை விடையா
காவிரி பிரச்சனையிலிருந்து, கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து, அங்கே வந்து கர்நாடகாவில் ஹேமாவதி, ஹேரங்கி இந்த அணைகளெல்லாம் கட்டும்போது வாய்மூடி மௌனமாக இருந்தது. அது கருணாநிதி தானே கச்சத்தீவை விட்டு கொடுத்த போது மௌனமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய மொத்த வாழ்வாதார பிரச்சனைக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். துரோகத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதை கிடையாது. இப்பயும் இவங்கள்ட்ட இருக்கிற இந்த சிஸ்டத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? கிட்னி முறைகேட்டிலேருந்து ஆரம்பித்து உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை கிட்னியை திருடுறாரு. குமாரபாளையம் தாலுக்காவில் வந்து 1000 பேருடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன. 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை சுயேட்சையாக நடமாட முடியாத பயத்தில் இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அண்ணா நகர் சிறுமி கற்பழிப்பு வழக்கில் அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். உங்கள் காவலர்களே திருவண்ணாமலையில் தாயின் முன்னிலையில் மகளை கற்பழிக்கிறாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு ஏதாவது இருக்கா? உச்சபட்ச போதையின் உள்ள ஒரு வெறியாட்டத்தில் இந்த மாதிரிலாம் தவறுகள் நடக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக முதல்வர் போதையின் பாதையில் செல்லாதீங்கன்னு காலை பிடிச்சி மன்றாடுறாரு. நீங்கள் சட்டம் ஒழுங்கை முடுக்கி விட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காவல்துறையை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா ஏன் நீங்கள் வந்து கெஞ்சணும்? ராபர்ட் என்ன கேட்குறாரு? சம வேலைக்கு சமோதியம் கேட்கின்ற ராபர்ட் என்ன கேட்குறாரு? எங்களுக்கு வந்து அதாவது வந்து 1/6/2009 வேலைக்கு சேர்ந்த இடைநிலை ஆசிரியருக்கு அதுக்கு நாள் வேலைக்கு சேர்ந்தவருக்கும் 3170 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியை, அவங்க பேரை சொல்லக்கூடாது, 20 லட்சம் ரூபாய் இழப்பு வந்திருக்கிறது கடந்த 15 ஆண்டுகளாக. அப்போ அவங்க ஒரே வேலையை செய்கிறவங்க அந்த மாதிரி இழப்பு வருகின்ற போது 30 நாளாக இன்னைக்கு போராடுறாங்கன்னா அவர் என்ன கேட்குறாரு? நாங்கள் ஓட்டு வாங்குறதுக்காக உங்களை ஏமாற்றணும், பொய் வாக்குறுதி கொடுத்தோன்னு 311ங்கிற வாக்குறுதியை பொய் வாக்குறுதியை நாங்கள் கொடுத்தோன்னு தமிழக முதல்வர் சொல்லட்டும், நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறாரு. இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? இந்த அரசால் அதை பேச்சுவார்த்தை கூட நடத்துவதற்கு நீங்கள் தயாராகல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை இந்த அரசு எப்போது துறை தெரியப்படும்னு தயாராக இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் மறைப்பதற்காக பாஜகங்கிற ஒரு பிம்பத்தை எடுக்கிறது, மடைமாற்றம் செய்வது. ஏங்க உங்கள் அமைச்சர் தானங்க சொன்னார் 30,000 கோடியை அடித்து குவிச்சிட்டாங்க, ஓராண்டிலே சொன்னாரா இல்லையாங்க? நீங்கள் வந்து 12 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டதா சொல்கிறீங்களே. லூலு மால் சொன்னீங்களே 2021 நீங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த ஓரிரு வாரங்களில் வந்துச்சாங்க. 1.54 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுகின்ற செமிகண்டக்டர் தயார் பண்ணுகின்ற பாக்ஸ்கான் நிறுவனம் 2 மாதங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமிஷனும் கட்டிங்கும் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு குஜராத் மாநிலத்துக்கு போயிடுச்சு. பிஒய்சி கார் நிறுவனம் 54,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுகின்ற பிஒய்சி கார் நிறுவனம் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியினுடைய மாநிலத்துக்கு சென்று விட்டது. 6,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுகின்ற கோத்ரேஜ் நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்று விட்டது. இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு தமிழக மக்களினுடைய நலனை நான் கேட்கிறேன். ராம்கி நிறுவனமாக உங்களுக்கு வந்து ஓட்டு போட போது இங்கே உங்களுக்கு ஓட்டு போடுற அந்த உங்கள் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்ட அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் தானே, தூய்மை பணியாளர்கள் தானே உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும். வந்துருவாங்களா? இதுக்கு கூட திரும்ப வாய் திறக்கவில்லை. வெங்க வயலுக்கு தான் வாய் திறக்கலை. இன்றைக்கு அந்த வாக்கு வங்கியெல்லாம் திருமாவனுடைய வாக்கு வங்கியெல்லாம் எங்கெங்கயோ மடைமாற்றம் ஆகி கொண்டிருக்கிறதுனா நீங்க வந்து உண்மையான நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படல. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு 8 பேரை மட்டும் அழைச்சிட்டு வந்து நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க பாருங்க. இந்த முயற்சியை தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்து எடுங்கள்ங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால 2026 எடப்பாடியாருடைய ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற கருத்தை.